அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமுனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீட்டுல 2வது ரவுண்டுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான 92.5 கேட்டகரிக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் செகண்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது தவிர ஒரு சில விடுபட்டு போன பிடபிள்யூ கேட்டகரியோட ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு சில பேருக்கு ஆனால் மறுபடியும் சீட் அலாட் ஆகிருக்கு அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ முக்கியமான விஷயம் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல ப்ரொஃபஷனல் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் அலாட்டட் ஃபார் 7.5% கேட்டகரி. சரிங்களா? 7.5% இடஒதுக்கீட்டில் சரியா 2வது ரவுண்டுக்கு மொத்தம் 3 எம்பிபிஎஸ் இடங்கள் அன்று அதுக்கப்புறம் 19 பிடிஎஸ் இடங்கள் வந்தது. சரிங்களா? அந்த 2வது ரவுண்ட்ல யார் யாரு எந்தெந்த காலேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்ற ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது முதல்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து இது வரைக்கும் 7.5க்கு அப்ளை பண்ணவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே 7.5ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்தவங்க 2வது ரவுண்ட்ல சீட் எடுத்தவங்க எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டை நீங்க பார்க்கும்போது நமக்கு என்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 3 எம்பிபிஎஸ் இடங்கள்ல 3 எம்பிபிஎஸ் இடங்களை பொறுத்து மட்டும் இல்ல எஸ்சி கேட்டகரிக்கும் அண்ட் பிசி கேட்டகரிக்கும் தான் அந்த 3 எம்பிபிஎஸ் இடங்கள் போயிருக்கு. எம்பிசிக்கோ மற்ற கேட்டகரிக்கோ அந்த புதுசா ஆட் பண்ண எம்பிபிஎஸ் இடங்கள் சேரல. சரிங்களா? என்னன்னா பேஸ்ட் ஆன் த மார்க் அண்ட் கம்யூனல் கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு இதை நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் 7.5 பொறுத்து மட்டும் இல்ல கிட்டத்தட்ட லாஸ்ட் மதிப்பெண் 356 எஸ்டிக்கு பிடிஎஸ் காலேஜ் கிடைச்சிருக்கு. எஸ்டியோடைய கட்-ஆஃப் 356ல பிடிஎஸ் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏவுக்கு 364 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா அவங்களுக்கு பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. எஸ்சியை பொறுத்து மட்டும் இல்ல 372 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா அவங்களுக்கு பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி அப்ப உங்களுக்கு பிசிஎம்முக்கு 380 மார்க் எடுத்திருந்தா அவங்களுக்கு பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி தான் எம்பிசிக்கும் பிசிக்கும் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? இது 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மொத்தம் எத்தனை சீட் இந்த வருஷம் டோட்டல் 620 மருத்துவ இடங்கள் 7.5% இடஒதுக்கீட்டுல அரசு பள்ளி மாணவர்களுக்காக இந்த வருடம் கிடைத்திருக்கிறது. ஓகே ரைட். ஓகே. அடுத்தது இந்த 7.5 கேட்டகரியோட இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வேற என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். சரியா? மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே. அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கான செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டும் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? tnmedicalselection.net இந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் நம்ம ஈஸியா பார்த்துடலாம். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது 92.5. சரியா? 92.5ல நீங்க 2வது ரவுண்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அப்கிரேட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இருந்த எம்பிபிஎஸ் இடங்கள் புதுசா ஆடான அந்த 160 இடங்கள்லாம் சேர்த்து அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இந்த ரிசல்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் முக்கியமான நோட்டிபிகேஷன், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். சரி, இது இல்லாம ஒரு ஸ்பெஷல் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுடைய டைரக்ஷனுக்கு அப்புறம் இவங்க பிடபிள்யூடி கேட்டகரி அதனால அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்கான் அப்படின்றத அங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க இங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது யார் யாருக்கு என்னென்ன காலேஜ் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றது அடுத்த நோட்டிபிகேஷன் நீங்க பாருங்க. ஸோ கவுன்சிலிங் அண்டர் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இந்த வருஷம் அவங்கள சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் நம்பர் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் கோர்ட்டோட டைரக்ஷன்ல நீங்க கேஸ் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு தான் பாத்தீங்கன்னா அதையும் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான நோட்டிபிகேஷன். அண்ட் இந்த நோட்டிபிகேஷன்ஸை நீங்க என்ன பண்ணுங்க? தயவு செய்து பாருங்க. ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த 7.5 கேட்டகரிக்கு வேற என்ன இருக்கு? ஒரே நிமிஷம். இதை கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் பிடபிள்யூடி கேட்டகரியில சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபைனல் நோட்டிபிகேஷன். ஓகே. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு செகண்ட் ரவுண்டான ரிசல்ட் வந்திருக்குது. தயவு செய்து பார்க்க வேண்டியவங்க tnmedicalselection.net அந்த வெப்சைட்ல போயிட்டு பாருங்க. ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் காணொலியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு
எந்த கட்ட மதிப்பெண்கள்ல முடிஞ்சிருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் காணொலியில பார்க்கலாம். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.